ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 881 ஆரம்பிக்கிறது. முதலிலிருந்தே 3 மார்க்கமும், இப்படி முதலிலிருந்தே கர்மா பக்தி ஞானம் 3ம் கலந்து வரணும். வெவ்வேறு ப்ரொபோர்ஷனில் தான் என்றாலும் ஒன்று மட்டும் என்றில்லாமல் 3ம் சேர்ந்து வரணும் என்பதை கீதையில் பகவான் ஸ்பஷ்டமாக்கி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த 3 யோகங்களையும் சொன்னார். யுத்தியஸ்வ போடுங்கடா சண்டை என்று அர்ஜுனனை நன்றாக காரியத்தில் உசுப்பி கிளப்பினார். ஞானியாகப் போகிறேனே யுத்தம் எதற்கு என்றவனை அதெல்லாம் கூடாது, யுத்தியஸ்வ விகதஜ்வரக என்றார். விகதஜ்வரக ஜர என்றால் என்ன? ஜரமில்லாதவனாக என்ற அர்த்தம். அர்ஜுனனுக்கு ஜுரமா அடித்தது என்றால் ஆமாம், தன் மனுஷியாலை கொல்வதா என்ற பாசஜ்வரம் அடித்தது. மனசு அவனுக்கு கொதியாக கொதித்தது, அது ஜுரம்தான். இந்த பந்துத்துவ ஆசையினால் தர்மத்துக்காக பண்ண வேண்டிய யுத்தத்தை பண்ணப்படாது என்று நினைத்தான். இப்படி ஆசாபாசம் மனசிலேயே இருக்கும்போதே தர்மத்துக்கும் ஏற்பட்ட ஞானத்திலே தனக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு விட்டார் போல, ராஜ்யாதிகாரத்தில் என்ன இருக்கு, நான் சன்னியாசியாகவே பிச்சையை வாங்கி சாப்பிடுகிறேன் என்று வேதாந்தமெல்லாம் சொன்னான். பாச ஆசையில் சிக்கியிருந்த இவனை சரி செய்ய வேண்டியதே பகவானின் காரியமாயிருந்தது. ஆனபடியால் இவனுக்கு ஆரம்ப உபாயமான கர்ம மார்க்கத்தையே சொல்ல வேண்டியிருந்தது. அதனால்தான் அர்ஜுனன் என்கிற அந்த தனி மனுஷனுக்கான வழி நிஷ்காமிய கர்மா என்பதால் அதையே ரொம்பவும் சிலாகித்து விஸ்தாரம் பண்ணி சுவாமி உபதேசம் செய்தார். கீதை குறிப்பாக அர்ஜுனனை முன்னே வைத்து செய்த உபதேசமானதால் அவனுக்கானதை அவன் மாதிரியானவர்களுக்கானதை அழுத்தம் கொடுத்து சொன்னார். இதை தப்பாக புரிந்து கொண்டுதான், அதாவது இதுதான் அத்தனை பேருக்குமே பகவான் சொன்ன முக்கியமான வழி என்று தப்பர்த்தம் செய்து கொண்டுதான் இப்பொழுது பெருந்தலைகளாக இருப்பவர்களிடமிருந்து ஆரம்பித்து பல பேர்கள் கீதையின் தாத்பரியம் கர்மயோகம்தான், ஞானயோகம் இல்லை என்கிறார்கள். ரஜோகுண பிரதானனான மகாவீரன் அர்ஜுனனை மெஜாரிட்டியரான சாதாரண ஜனங்களின் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக வைத்து பகவான் கர்மாவை உபதேசித்தார். பெரிய சாதகனாக வைத்தல்ல, கர்மா பண்ணுவது, ஆனாலும் மனசின் கொதிப்பு முதலான சொந்த உணர்ச்சி கிருத்திரிமங்கள் இல்லாமல் பண்ணுவதுதான் அவனுக்கான வழி என்பதாக உபதேசித்தார். ஆனால் வெறும் வரட்டு கர்மா இல்லாமல் பக்தி சேர்ந்தால்தான் கர்மயோகத்தை செவனே செய்து பூர்த்தி பண்ண முடியும் என்பதால் சண்டை போடு என்று முதலில் சொன்னதற்கு அப்புறம் ஒரு குவாலிஃபையிங் கிளாஸ் சேர்த்து மாம் அனுஸ்மர யுத்திஷ என்றார். வெறுமனே சண்டை போடாதே, என்னை நினைச்சுக்கோ, மாம் அனுஸ்மர. வெளிஸ்மரணை யுத்தத்தில் இருந்தாலும் அதற்கு துணையாக உள்ளே இருக்கிற அனுஸ்மரணை என்னிடம் இருக்கட்டும். அப்படி பக்தியை துணை சேர்த்து கொண்டு சண்டை போடு. அதாவது தேவாசுர யுத்தத்திலே அசுர சக்திகளை எதிர்த்து சத்கர்ம சத்குணங்களின் படையை கொண்டு சத்பக்தியின் துணையில் சண்டை போடு என்று சொல்லியிருக்கிறார். கர்மயோகத்துக்கு அதிகாரியாயுள்ள அர்ஜுனன், அதாவது அவனால் ரெப்ரசன்ட் பண்ணப்படும் பொதுவான சமூகம் அதிகபட்சமாக முயற்சி பண்ணக்கூடியது பக்தியிலே சரணாகதி செய்வதுதானே ஒழிய ஞானத்திலே பிரம்ம நிர்வாணம் அடைவதல்ல. அதனால்தான் முடிக்கும்போது பகவான் தர்மத்தை எல்லாம் விட்டு என்னிடம் சரணாகதி செய் என்றது. கர்ம மார்க்கமான ஸ்வதர்மத்தில் விசேஷமாக தூண்டிவிக்கப்படுகின்ற அவன் அதையே கோலாக நினைக்கும்படியாக முடிக்கப்படாது. அதற்காக பிரம்மமாக ஆத்மாவாக இரு என்று முடிந்தாலும் அவனுக்கு எட்டாது. அதனாலேயே இந்த ஸ்வதர்மத்தோடு எல்லாம் முடிந்து விடவில்லை. அப்புறம் நீ இதை பற்றி எண்ணத்தையும் விட வேண்டும். இதையே ஆசை பிடிப்போடு பிரித்து கொண்டு நின்றுவிடப்படாது. தர்மா தர்மங்கள் அடிபட்டு போன ஞானத்தில் நீயாக போய் நிற்க இப்பொழுது பக்குவப்படவில்லை. நீ என்ன, யாருமே தங்களாக அதை சாதித்து கொள்ள முடியாது. நான் தான் அதை சாதித்து தர வேண்டியவன். முதலிலிருந்தே ஞான மார்க்கத்தை லட்சியமாக கொண்டவனுக்கு என்னை காட்டிக்கொள்ளாமலே கூட நான் இப்படி சாதித்து தருவது உண்டு. ஆனால் உன் விஷயம் வேறு. அதனால் உனக்கு சொல்கிறேன், தர்மா தர்மங்களை நினைக்காமல் நானே கதி என்று என் காலில் விழுந்துவிட்டால் போதும் என்று வைத்துக்கொள். இப்பொழுதைக்கு அதுதான் லட்சியம் என்று வைத்துக்கொள். அப்புறம் எதுதான் இறுதியான சாஸ்வதமான லட்சியமோ அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று இத்தனை அபிப்பிராயங்களை அடக்கி சரணாகதியை சொல்லி கீதையை முடித்து விட்டார். இதையும் ரொம்ப பேர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அர்ஜுனனின் நேச்சரை உத்தேசித்து அவனுக்கு உடனடி சாதனா மார்க்கமாக கர்மாவை சொன்னதால் அதுதான் உத்தம சாதகர்கள் உள்பட எல்லோருக்குமே முடிவான வழி என்று தப்பர்த்தம் செய்து கொண்டது போலவே
சரணாகதியை சொல்லி கீதையை முடிப்பதால் பக்திதான் அதற்கு பரம தாத்பரியமே தவிர ஞானமில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். அர்ஜுனன் சுதர்மத்தை தானே பகவான் இவ்வளவு விசேஷித்து சொல்கிறார். அதனால் அதுவே போதுமாக்கும், அதோடையே சாதனை பூர்த்தி அடைந்து விடுகிறதாக்கும் என்று நினைத்து விடப்படாதே என்று பகவான் பார்த்தார். அத்வைத ஞானத்தை சொல்லி முடித்தாலும் அவனுக்கு அது எங்கேயோ எட்டா நிலையா இருக்குமே என்றுதான் அதற்கு முந்தியபடியான சரணாகதியை சொல்லி முடித்தார் என்று புரிந்து கொள்வதே கீதையின் கருத்தை சரியாக புரிந்து கொள்வதாகும். ஆனாலும் சத்தியமான தத்துவத்தை அர்ஜுனனுக்கு சொல்லாமலே விடப்படாது. சாதனையில் எந்த லெவலில் இருப்பவர்களானாலும் சரி, அவர்கள் ஆத்மா என்ற ஒன்றை பற்றி எதுவுமே தெரியாதவர்களாக இருக்க விடப்படாது. நாம் செய்கிற எல்லா சாதனையும் அடிபட்டு போகிற ஒரு உத்தம நிலை உண்டு. அங்கே சாதனை சாதிக்க வேண்டியது என்பவே இல்லாமல் சாத்திய வஸ்துவாக, சத்திய பொருளாக, சத்தாக இருந்து கொண்டு மட்டும் இருப்போம். யுத்யஸ்வக்கு இடமே இல்லாத அங்கே சேர்ந்தால்தான் சாந்தி என்பதை எல்லோரும் கொஞ்சமாவது தெரிந்து கொண்டு கொஞ்ச நேரமாவது அப்படி சாந்தமாக சும்மா இருக்க வேண்டும். பாவனையாகவாது அப்படி இருக்க முயற்சி பண்ண வேண்டும் என்றெல்லாமும் பகவான் நினைத்ததால்தான் ஞானத்தையும் நிறைய சொல்லி பிரம்ம நிர்வாணம் என்கிற அத்வைத மோட்சத்தில் சேருவது வரையில் அதை விளக்கி இருக்கிறார். கடைசி அத்தியாயத்திலும் காரியமற்ற ஞான சந்நியாச யோகத்தை தான் நிறைய சொன்னார். லாஜிக்கலாக பார்த்தால் அதோடையே முடிந்திருக்க வேண்டும் என்று தோன்றும். முடிவான லட்சியத்தோடு தானே உபதேசத்தை முடிக்க வேண்டும். ஆனாலும் பரம கிருபையோடு சிஷ்யனின் லெவனை அனுதாபத்தோடு பார்த்து லாஜிக்கலாக இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக முடித்திருக்கிறார். அர்ஜுனனை அதிகபட்சமாக அப்பொழுது உயர்த்தக்கூடிய தத்துவத்தை சொல்லி முடிப்பதுதான் அவனுக்கு ஆறுதலாக, உற்சாகமாக, நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும் என்பதால் பக்தி சரணாகதி என்று திருப்பி முடித்துவிட்டார். சந்நியாசம் ஏற்று ஞானியாகி அகங்காரம், காமம், குரோதம் ஆகியவற்றிலிருந்து விமோசனம் பெற்று என்னுடையது என்னும் எண்ணம் அற்றுப்போய் சாந்தமயமாகிவிட்டவன் பிரம்மமாக ஆவதற்கு உரியவனாகிறான். அப்புறம் அவனுக்கு ஆத்மா பிரசன்னமாகி துக்கமோ சாந்தமோ ஏற்பட முடியாமல் சர்வபூத சமத்துவ பாவனை உண்டாகி பிரம்மபூதனாகிறான் என்று முடிந்த நிலையை முடிவான அத்தியாயத்தில் சொல்லி கொண்டு போகிறார். பகவான் அதோடையே உபதேசத்தை பூர்த்தி பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இப்படி சொன்னவுடன் என்னடா இது, இப்படி முடித்தால் எங்கேயோ உச்சி மாடியில் ஏற்றிவிட்டு ஏணியை எடுத்து விட்டார் போல இவன், அதாவது அர்ஜுனன் பிரமித்து போய்விடப் போகிறானே என்று நினைத்திருப்பார் போலிருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு பக்தியோடு சொல்லி முடிப்பாம் என்று அந்த பிரம்மபூதனுக்கு என்னிடம் உயர்ந்த பக்தி ஏற்படுகிறது என்று ஆரம்பித்து சரணாகதியிலேயே முடித்தார் என்று தோன்றுகிறது. இதற்கு முந்தி அவனுக்கு விஸ்வரூபம் காட்டி பயபக்தியை முதலில் உண்டு பண்ணி அப்புறம் விஷ்ணு ரூபம் காட்டி பிரேம பக்தியும் உண்டாக்கியிருந்ததால் பிரபத்தி பண்ணுகிற நிலை வரைக்கும் அவனை உயர்த்தலாம் என்று இப்படி முடித்ததாக தோன்றுகிறது. ஆச்சாரியால் முடிவில் பிரபத்தி என்று சொல்லப்படும் பராபக்தியே ஞானம்தான் என்கிறார். கர்மாவை அர்ஜுனனுக்கு விதித்து காரியத்தில் ஏவும் போதே விஸ்வரூப தரிசனம் அளிக்கும் அளவுக்கு அவனை பக்தியிலும் பகவான் அழைத்து கொண்டு போனதால் அதற்கு பொருத்தமானதாக சரணாகதியில் முடித்தார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.